அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்குறோன்னா, எம்ஹெச்எஸ்சிக்கான செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வெளியாகும், அதுக்கான கட் ஆஃப் என்னவாக இருக்க போகுது, செய்முறை தேர்வு மற்றும் நேர்முக தேர்வுக்கு எளிமையாக தயாராகுது எப்படி, ஸோ இதை பற்றியான முழு தகவல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சார். ஸோ தற்போது புதுச்சேரி சபாலியன் கோர்ட்டு இதற்கான ரிசல்ட் வெளியே இருக்குது. அதாவது டிரைவர், எம்டிஎஸ், ஸ்டெனோ, டைப்பிஸ்ட் இந்த மாதிரியான தேர்வுக்கு ரிசல்ட் நம்மளோட எம்ஹெச்சிசியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. மாணவர்கள் செக் பண்ணிக்கோங்க. சார், நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கான தேர்வு எழுதி அதற்கான மதிப்பெண் 15 நாள் ஆச்சு. ஆனால் நமக்கு இன்னுமே கட் ஆஃபோ செலெக்ஷன் லிஸ்ட்டோ வெளியாகாமல் இருக்குது. ஸோ எப்போ செலெக்ஷன் லிஸ்ட் வெளியாகுனா, நமக்கு நிச்சயமாக இந்த வாரத்தின் இறுதிக்குள் வெளியாகிவிடும். ஒருவேளை இந்த வாரம் தவறும் பட்சத்தில் பொங்கல் கழிந்து ஓரிரு நாளில் நமக்கு கண்டிப்பாக செலெக்ஷன் லிஸ்ட் வெளியேறும் சார். இதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஸோ மாணவர்கள் நம்மளோட தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, சார் கட் ஆஃப் என்னவாக இருக்க போகுதுன்னு. சார், கட் ஆஃப் நிச்சயமாக மாவட்டத்திற்கு மாவட்டம் வேறுபடும். இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. சார், நம்ம ஒரு அனுமானத்தின்படி நம்ம ஜூனியர் பைலிப், சீனியர் பைலிப், எக்ஸாமினர் இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு ஒரு 150 அதற்கு மேல் 150+ எடுத்த மாணவர்கள் கண்டிப்பாக நீங்கள் அடுத்து நேர்முக தேர்வுக்கு நிச்சயமாக தயாராகலாம். நேர்முக தேர்வு உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப முக்கியமாக இருக்கும். நேர்முக தேர்வு தான் போஸ்ட்டை நிர்ணயிக்கும். சார், நேர்முக தேர்வுக்கு நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டடி அகாடமியில் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் கிளாஸ் கொடுக்குறோம். ஸோ எப்படி எளிமையாக அந்த 30 மதிப்பெண் பெறுவது, அதுக்கான கைட்லைன்ஸ் நம்ம கொடுக்குறோம். தேவைப்படக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக நம்மளோட பயிற்சி பண்ணி தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசிக்கு குரூப் 4 தேர்வுக்கான இலவச டெஸ்ட் பேட்ச் நம்மளுடைய ஸ்டடி அகாடமியில் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். அதற்கான மெட்டீரியல்ஸ், பேட்ச் ஸ்டடி எல்லாமே நம்மளே கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படக்கூடிய மாணவர்கள் நம்மளோட பயிற்சி மைய தொடர்பு கொண்டு பயன்படுத்திக்கோங்க. ஸோ அடுத்து ஓஏ, வாட்ச்மேன், மசாஜ் இந்த போஸ்ட்டுக்கு என்ன கட் ஆஃப் இருக்குன்னா, நிச்சயமாக ஒரு 84+ அது இருக்க மாணவர்கள் நீங்கள் தைரியமாக செய்முறை தேர்வுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த டாஸ்க்கை வச்சு நீங்கள் கண்டிப்பாக தயாராகலாம். சார், அந்த கட் ஆஃப் கண்டிப்பாக மாவட்டத்திற்கு மாவட்டம் வேறுபடும். 84 குறைவான எடுத்த மாணவர்களுக்கும் ஒரு சில மாவட்டத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நம்ம 1:5 ரேஷியோவில் அடுத்து ப்ராக்டிக்கல் கூப்பிடுவாங்க. அதனால் செலெக்ஷன்ஸ் வந்த அப்புறம் நம்ம அதை பற்றின முழு தகவலும் பார்ப்போம். இந்த ஓஏ, வாட்ச்மேன் இந்த போஸ்ட்டுக்கான அடுத்த கட்ட நகர்வுனா நமக்கு அடுத்து ப்ராக்டிக்கல் 70 மார்க்கு, அதுக்கடுத்து செய்முறை நேர்முக தேர்வு ஒரு 30 மார்க் இருக்குது சார். மொத்தமாக 100 மார்க் அடுத்து நம்ம அடுத்து இருக்கும். ஸோ இந்த செய்முறை தேர்வுக்கு இதுக்கு முன்னாடி 2 டைம் நமக்கு நடந்திருக்குது. எம்எஸ்சிசியாக அஃபிஷியலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போனா நோட்டிஃபிகேஷன் நம்பர் 36ன்னு சொல்லி ஒரு 368 போஸ்ட்டுக்கான ப்ராக்டிக்கல் வச்சாங்க. அதில் ஒரு 24 டாஸ்க்கு அஃபிஷியலாக எம்ஹெச்சிசியால் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அந்த 24 டாஸ்க்கு பற்றியான முழு தகவலும் இதுக்கு முன்னாடி காணொலியில் நான் போட்டிருந்தேன். பார்க்காத மாணவர்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த 24 டாஸ்க்கு மட்டும் அதில் ஒவ்வொரு நபருக்கு 2 டாஸ்க் கொடுத்து ப்ராக்டிக்கல் வச்சாங்க. ஒரு டாஸ்க்கு 25 மார்க்கு நடந்துச்சு. ஸோ நமக்கு 24 டாஸ்க் என்னென்ன கொடுத்தாங்களோ அது மட்டும் தான் நமக்கு மெயின் ப்ராக்டிக்கல் நடந்துச்சு. ஸோ அதில் நானும் பங்கு பெற்று நல்ல மதிப்பெண் பெற்றிருந்தேன். அதை பற்றி இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு அடுத்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு அதுக்கான ஒரு ப்ராக்டிக்கலும் எம்எஸ்சிசிஎல் அஃபிஷியலாக கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ராக்டிக்கல் நிறைய மாணவர்கள் பங்கு பெற்றிருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ப்ராக்டிக்கல். இதில் நமக்கு எம்எஸ்சி எந்த ஒரு டாஸ்க்குமே நமக்கு கொடுக்கல. இந்த டாஸ்க் தான் நம்ம கொடுக்க போகிறோன்னு சொல்லி நம்ம எந்த ஒரு டாஸ்க்கும் கொடுக்கல. நம்மளே எல்லா டாஸ்க்கும் நம்மளோட ஓன் திங்கிங்லேயே பண்ணோம் அங்கே போயிட்டு ப்ராக்டிக்கலில். ஸோ இந்த டைம் கண்டிப்பாக டாஸ்க் என்னென்ன இருக்க போகிறதுங்கிறது கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ எம்எஸ்சிசியால் ஸோ அந்த டாஸ்க்கு மட்டும் நம்ம செய்வோம். அதுக்கான வாய்ப்பு தான் உள்ளது. ஸோ ஒரு வேளை டாஸ்க்கு கொடுக்காட்டியும் நமக்கு பிரச்சனை இருக்கா சார்? ஸோ நமக்கு டாஸ்க் எப்படி இருக்க போதும் அது அன்றாட நம்ம செய்யக்கூடிய வேலைகள் தான் இருக்க போகுது. ஸோ நமக்கு ப்ராக்டிக்கல் என்னவாக இருக்க போதோ அதுதான் நமக்கு வேலையாகவும் இருக்கும். நம்ம தினமும் செய்யக்கூடிய ஒரு அடிப்படையான ஆஃபீஸை மெயின்டைன் பண்ணுறது, ஸோ ஒரு தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறது, இது மாதிரியான ஒரு சின்ன சின்ன வேலைகள் தான் நமக்கு டாஸ்க்கை கொடுப்பாங்க. ஸோ அது நுணுக்கமாக செஞ்சோமா நமக்கு முழு மதிப்பையும் பெறலாம். ஸோ அதுக்கு நம்ம ப்ராக்டிக்கல் நம்மளோட ஸ்டடி அகாடமியில் ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறோம் ஆன்லைனில். ஸோ என்னென்ன டாஸ்க்கு எப்படி எளிமையாக செய்கிறது, அது முழு மதிப்பையும் பெறுவது, சில நுணுக்கங்களோடு நம்ம ஃப்ரீயாக கூடிய விரைவில் ஆன்லைனில்
இருக்கிறோம். தேவைப்படும் மாணவர்கள் நம்மளோட பயிற்சி மையத்தை தொடர்பு கொண்டு கலந்துக்கோங்க. ஸோ இன்டர்வியூ அதே மாதிரி இன்டர்வியூக்கு நம்மளே வந்து ஃப்ரீயாக கிளாஸ் கொடுக்க போகிறோம். தேவைப்படுகிற மாணவர்கள் பயன்படுத்திக்கோங்க. சந்தேகம் இருந்தால் ஏதாவது நம்மளோட பயிற்சி மையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.